ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ஸோ நம்ம சேனலில் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரெண்டிங்காக இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி இந்தியன் டீம், அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமோட வேர்ல்டு கப் ஸ்குவாட், அதாவது T20க்கான வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 15 பிளேயர்ஸ் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 4 ரிசர்வ் பிளேயர்ஸ் தனியாக +4 15+4 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 தான் கண்டிப்பாக விளையாடுவாங்க. எதனாவது இன்ஜுரி இல்லை எதனாவது ஒரு இஷ்யூன்னு வந்தாங்கன்னா இந்த ரிசர்வ் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி ஒரு 4 பேர். ஸோ 15+4 இதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே அளவு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம், அவங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ், அதாவது அட்வான்டேஜஸ் என்னென்ன, எது நல்ல விஷயங்கள் இந்த ஸ்குவாடில் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங், அதாவது 15 மெம்பர் ஸ்குவாட் யார் யார் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து நல்ல பிக்கு, இவங்களை விட்டுருக்காமல் கரெக்டாக எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல பிக்கு. கண்டிப்பாக அவரோட ஐபிஎல் ஃபார்மை வச்சு அவரை வந்து எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அது பெரிய தப்பாக இருந்திருக்கும். ஆனால் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பேக் பண்ணிருக்காங்க, அது ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா எலாங் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஓப்பனிங் பேராக இருந்திருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். அதே மாதிரி நல்ல 2 பேருமே ஹிட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டியோ அப்படின்னு சொல்லலாம். எலாங் வித் எக்ஸ்பீரியன்ஸ்டு கோலி. ஸோ கோலியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே தேவைப்படுது T20 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரை மாதிரி இன்பிட்வீன், அதாவது 6 to 12 ஓவர்ஸில் வந்து நல்ல ரொட்டேஷன், சிங்கிள்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் கோலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி விக்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேட்சை மாற்றக்கூடிய ஒரு பிளேயர் விராட் கோலி, அவரும் தேவை. அதை தாண்டி சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி T20யில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் கண்டிப்பாக தேவை, அவர் எடுத்திருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு செம்ம பிக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு இன்டர்நேஷ்னல் காலுக்கு. அதெல்லாம் நடுவில் இன் அண்ட் அவுட்டாக இருந்தார் இன்டர்நேஷ்னல் ஸ்குவாட்ஸ்லையும், அதாவது இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் ஒன்று, சஞ்சு சாம்சன் ஒன்று, ரெண்டுமே செம்ம பிக் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இப்படி இருக்க ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா தான் லீட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா தேவை, ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். அதே மாதிரி இந்தியன் டீமுக்கு நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஃபிட்னஸ் வந்து ஒரு கன்சர்னாக இருந்தது. பட் இப்போ ஃபிட்டாக வந்திருக்காரு அப்படின்னு நம்பலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணு. அவர் வந்து அண்டர்ரேட்டும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்காக. அதே சமயத்தில் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறனால அவருக்கு போயிருப்பாங்க. அது ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து இதெல்லாமே இருக்கும்போது நம்மளுக்கு எங்கடா ஃபினிஷர் யாருமே காணோம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. சூரியகுமார் நல்ல ஹிட்டர் இல்லைன்னு சொல்ல, அவர் கடைசி வரைக்கும் இருந்தால் மேட்சை நல்ல ஸ்கோர், ஹை ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போய் முடிச்சிடுவார். ரிஷப் பண்ட் ஆர் சஞ்சு சாம்சன் 2 பேருமே, சஞ்சு சாம்சன் விளையாட முடியாது, 2 பேருமே வச்சு விளையாடுறது கஷ்டம், ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் சஞ்சு சாம்சன் ஆர் ரிஷப் பண்ட் அப்படிங்கிறதுல ரோஹித் சர்மா தான் அந்த கால் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பாங்க. எண்ட் ஆஃப் டே ரோஹித் சர்மா காலாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் இப்படி இருக்க சிவம் துபே ஸ்குவாடில் இருக்கார், எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பிக் தான். ஆனால் அவர் எந்த ஃபிட்மெண்ட்டில் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை கொண்டு வந்து எடுத்துருக்கிறது ஒரு நல்ல பிக் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவரோட ஐபிஎல் ஃபார்ம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் சைடில் பார்க்கும்போது ஒரு சில மேட்சஸ் விளையாடுருக்காரு, அதில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால் கூட அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அது வந்து ஒரு பக்காவான பிக் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்படி இருக்க பேட்டிங்கை வந்து ஓரளவு நல்லா எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் பெருசாக குறை சொல்கிறவும் இல்லை. ஆனால் அந்த ஃபினிஷர் ரோல் யார் பண்ண போகிறாங்க, அந்த ஃபினிஷர் ரோல் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. யாராக இருக்கும், இவர் பண்ணுவாரா அவர் பண்ணுவாரா அப்படின்னு. ஏன்னா எய்தர் ஜடேஜா ஆர் ரிஷப் பண்ட் இவங்க தான் அந்த ரோலை பண்ண முடியும். ஏன்னா ரிங்கு சிங்க்கு அடுத்து தான் நான் இவங்களெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா ரிங்கு சிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர். இன்டர்நேஷ்னல் லெவலில் T20 நிறைய மேட்சஸ் ரீசெண்டாக இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயர். அதை தாண்டி அவர் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேட்சஸ்லேயே கிட்டத்தட்ட 80+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதேமாதிரி நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவார். இந்தியா வந்து டஃப்பான சுச்சுவேஷனில் அந்த 15 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் கிட்ட வந்து டஃப்பான சுச்சுவேஷனில் நல்லா ஆடி நல்லா ஹை ஸ்கோரிங் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவரோட ஐபிஎல் ஃபார்ம் கூட நம்ம பெருசாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக கிடைக்கல. அவரை கடைசியில் இறங்கி விட்டாலும் ஓரளவு டீசெண்டாக விளையாடிருக்காரு. இந்த ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் ஒரு டீசெண்டான ஐபிஎல் தான் இருக்குது. ஆனால் அவரை ஏன் ரிசர்வ் பிளேயராக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஆனால் இந்தியாவுக்கு பெஸ்ட் ஃபினிஷர் இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிங்கு சிங் தான். அவர் எடுக்காதது பெரிய பெரிய மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக அவரை வச்சுருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ச் எங்கே ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு US அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அதை சார்ந்த இடங்களில் தான் ஆட போகிறோம். ஸோ இங்கே வந்து 4 ஸ்பின்னர்ஸ் தேவையான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. ஜடேஜா வந்து போத் பேட்டிங் அண்ட் போலிங் பண்ணுவார், அவர் கண்டிப்பாக தேவை. ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் 2 பேருமே மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான், லெஃப்ட் ஹேண்ட் போலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ 2 பேருமே எடுத்தது எப்படி ஒருத்தர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் வச்சுருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, அக்ஷர் பட்டேல்,
குல்தீப் சஹல் 4 ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி ட்ராக்குக்கு தேவையா அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னோட கொஸ்டின். ரெண்டாவது 4 ஸ்பின்னர்ஸ் எதுக்கு தேவை? இது வரைக்கும் 4 ஸ்பின்னர்ஸோட நம்ம பெருசாக பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ் போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் அப்படின்னு பெரிய பிக் டோர்னமெண்ட் லைக் வேர்ல்டு கப்புக்கு 4 ஸ்பின்னர்ஸ் தேவையா அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். இது என்னோட தாட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் 3 ஃபாஸ்ட் போலருங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டராக வச்சிங்க. ஹர்திக் பாண்டியா பெருசாலாம் போலிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில மேட்சஸில் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஒரு நல்ல ஃபீல்டர், ஒரு டீசெண்டான பேட்டர், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 3 போலர் எடுத்துருக்காங்க. பும்ரா டாப் கிளாஸ் சூப்பர் பிக்கு, அதை நம்ம ஒத்துக்கலாம். அடுத்து சிராஜ் அந்த ஹர்ஷ்தீப் சிங். சிராஜ் ஓகேங்க, இன்டர்நேஷனல் லெவலில் ஓரளவு நிறைய மேட்சஸ் கை கொடுத்துருக்காரு இந்தியாவுக்காக. அவரை வச்சுக்கிட்டீங்க, ஐபிஎல் ஃபார்ம் வச்சு அவரை தூக்கிடக்கூடாது, அது ஓகே. ஹர்ஷ்தீப் சிங்கா நட்ராஜனா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யாருக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின் மார்க். ஆனால் நட்டு வந்து 7 மேட்ச் விளையாடி கிட்டத்தட்ட இன்னி டேட்டில் சொல்கிறேன் 13 விக்கெட் வரைக்கும் ஐபிஎல் எடுத்திருக்காரு. அதேமாதிரி நட்டு வந்து இன்ஜுரினால் மட்டும்தான் வெளில போனாரே தவிர அவுட் ஆஃப் ஃபார்ம்னால வெளில போகல. ஒரு நார்மலான பிளேயர் அப்படிங்கிறனால அவருக்கு என்ன நார்மலுங்கிறத விட அவர் 4 மேட்ச் ஆடிருக்காருங்க. T20ல் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த எக்கனாமி ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவர் டீசெண்டாக வச்சுருக்காரு. அது 4 மேட்ச் 7 விக்கெட். அதை தாண்டி ஓடிஎஸ் ஒரு 2-3 மேட்ச் ஆடுறது, அதில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. டெஸ்ட்லையும் விளையாடுறாரு. அதை தாண்டி ஐபிஎல்னு வந்தாலே நட்டுவோட ஃபார்ம் வேறு லெவலில் இருக்கும். இதை மாதிரி இருக்கும்போது அவர் ஏன் கொண்டு வரல? வெறும் ஐபிஎல் ஃபார்ம் வச்சு சொல்லுங்க. அவர் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த டைமில் தான் இன்ஜுரி ஆகி வெளில போனார். அது மாதிரி ஒருத்தருக்கு உள்ளே வரும்போது கண்டிப்பாக இடம் கொடுக்கணும். அவர் வந்து டேரெக்டாக இடம் கேட்கல. ஐபிஎல் மாதிரி ஒரு நல்ல பெரிய டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகலை. ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு இந்தியாவில் பும்ரா தவிர யார் வச்சுருக்காங்க? யாருமே கிடையாதுங்க. சிராஜ், ஹர்ஷ்தீப் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஹர்ஷ்தீப் போடுவார் கண்டிப்பாக. அந்த நோ பால்ஸுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் டீசெண்டான போலர், அவரை பேக் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிறத விட நீங்கள் ஹர்ஷ்தீப்பையும் வச்சுக்கோங்க. ஆனால் 4 ஸ்பின்னர்ஸ் தேவையா? 4 ஸ்பின்னர்ஸில் ஒருத்தரை கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து எய்தர் நட்ராஜனுக்கும் போயிருக்கலாம், இல்லை ஃபினிஷர். நட்ராஜன் வந்து போலிங்கில் ஒரு நல்ல ஃபினிஷருங்க, நல்ல போலிங் ஃபினிஷர் சொல்லலாம். ரிங்கு சிங் பேட்டிங்கில் ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் இன்றைக்கி இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே இல்லாத வேர்ல்டு கப்பு இல்லாமல் போகிறாங்க இந்தியா வேர்ல்டு கப்புக்கு. அது வந்து பெரிய பெரிய ரிஸ்க் இருக்குது அதில் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி நிறைய பேர் சொல்லி தான் கேஎல் ராகுல் எடுத்துருக்காங்க. கேஎல் ராகுலா சஞ்சு சாம்சனான ஒரு காம்படிஷன் வரும்போது சஞ்சு சாம்சனுக்கு போயிருக்காங்க. கேஎல் ராகுல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கண்டிப்பாக சீக்கிரமே அவர் ஃபார்மை வந்து பக்காவாக கொண்டு வந்துட்டு கம்பேக் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை. அது மாதிரி ஒரு பிளேயர் தான். ஆனால் நட்ராஜன் அண்ட் ரிங்கு சிங் இல்லாதது வந்து பெரிய பெரிய ஒரு மைனஸாக எனக்கு தோணுது. கண்டிப்பாக 2 பேருமே எடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக வேறு யாரும் 2 பேரை வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க எடுக்காத ஒரு காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு தோணுது. மேபி ரிங்கு யாருன்னா இன்ஜுரி ஆனால் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நட்ராஜனுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. நட்ராஜன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காரு. போலிங் வைஸ் டெத் ஓவரில் சூப்பராக போட்டுட்ருக்காரு. அவர் எடுக்காதது ரொம்பவே வருத்தம் அளிக்குது.